கடலூர் அரசு மருத்துவமனை முன்பு 17 வயது சிறுவன் இயக்கிய தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் மோதியதில் 2 பெண்கள் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கடலூரில் அரசு தலைமை மருத்துவமனை உள்ளது. இங்கு தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்வார்கள். நேற்று அரசு மருத்துவமனை வளாகத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது அதன் அருகாமையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலை திடீரென தனியார் ஆம்புலன்ஸ் மிக வேகமாக சென்ற போது அவ்வழியாக நடந்து சென்ற 2 பெண்கள் மீது மோதி சாலையில் தரத்துடன் சிறிது நேரம் இரு சென்று நின்றது. அப்போது அங்கு இருந்த பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர். இந்த நிலையில் திடீர் விபத்தால் கடலூர் புருகஸ்பேட்டை சேர்ந்த உஷா, நெய்வேலி சேர்ந்த கமல் ஆகிய 2 பெண்கள் காயமடைந்த நிலையில் உடனடியாக அரசு மருத்துவமனை சிகிச்சையாக சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு அந்த ஆம்புலன்ஸில் வந்த நோயாளியை உள்ளே அழைத்து சென்ற போது அங்கு நின்று கொண்டிருந்த 17 வயது சிறுவன் அந்த ஆம்புலன்ஸை இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணை தெரிய வந்தது. மேலும் இந்த விபத்துக்கு தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளம் பரவி வருகின்றன. மேலும் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய பகுதியில் பாதுகாப்பான முறையில் வாகனங்கள் இயக்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டுள்ளது.